அன்பான நேயர்களே, இன்று பலரிடமிரை நாம ஒரு விஷயத்தை கேட்கிறோம். அதாவது நபிமார்கள் இவ்வுலகை விட்டுச் சென்ற பிறகு அவர்களால் செவியுற முடியாது என்று அவர்கள் மிக எளிதாக கூறுகிறார்கள். இதற்காக அவர்கள் திருக்குரானின் இந்த வாசனத்தை முன்வைக்கிறார்கள். வமா அந்தாபி முஸ்மியின் மன்ஃபில் குபூர். இது நபி கரீம் சல் அவர்களின் அந்த வசனத்தின் நேரடியான மொழிபெயர்ப்பு. ஓ நபியே சல், மண்ணறையில் கப்ரடியில் இருப்பவர்களை உம்மால் செவியுறச் செய்ய முடியாது. அவர்கள் அந்த முழு வசனத்தையும் அதன் சூழலையும் சியாக் மற்றும் சிவாக் அதற்கு அடுத்த வசனத்தையும் கவனித்தால் இது மண்ணறையில் இருப்பவர்களை குறிக்கவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது நபி கரீம் சன் அவர்களை கண்ட பிறகும் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களை குறிக்கிறது. அவர்கள் மரணமடையவர்கள் என இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். வாதத்திற்காக இந்த குறிப்பிட்ட வசனம் மரணித்தவர்களைத்தான் குறிக்கிறது என்றும் மரணித்தவர்களை நம்மால் செவியுறச் செய்ய முடியாது என்றும் வைத்துக் கொள்வோம். அதில் பிரச்சனையில்லை. வாதத்திற்காக அவர்களை அந்த முழு வசனத்தையும் ஓதச் சொல்லுங்கள். ஆந்த பி முஸ்மியின் மன் ஃபில் குபூர் என்பதற்கு முன்னால் உள்ள பகுதி இன்னல்லாஹ யுஸ்மியு மையஷாவு வமா அந்த பி முஸ்மியின் மன் ஃபில் குபூர். இதன் பொருள் மஃப்ஹூம், நிச்சயமாக அல்லாஹ்தான் நாடியவர்களை செவியேற்கச் செய்கிறான். மரணித்தவர்களை உம்மால் செவியேற்கச் செய்ய முடியாது. ஒருவேளை இந்த வசனம் மண்ணறையில் இருப்பவர்களை குறிக்கிறதாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எமது அகீதா கொள்கை சரியானதுதான். எமது கொள்கை இதிலேயே நிரூபிக்கப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹின் வழங்கல் அதா இன்றி மரணித்தவர்களை நாம் செவியுறச் செய்கிறோம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்வதில்லை. நாம் பேசுவதற்கான சக்தியையும் அவர்கள் கேட்பதற்கான சக்தியையும் அல்லாஹ்தான் வழங்கியுள்ளான். இது மிகவும் தெளிவானது. எனவேதான் நாம் கூறுகிறோம், இன்னல்லாஹ யுஸ்மியு மையஷாவோ. நிச்சயமாக அல்லாஹதான் நாடியவர்களை செவியேற்கச் செய்கிறான். உம்மால் அவர்களை செவியேற்கச் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் நாட்டமின்றி. எனவே இந்த வசனத்தை மரணித்தவர்களால் கேட்க முடியாது என்று எடுத்துக்கொண்டாலும் எங்கள் கொள்கை சரியாகவே இருக்கும். ஏனெனில் அல்லாஹதான் மண்ணறையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் சக்தியை கொடுக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உண்மையில் இந்த வசனம் மண்ணறையில் இருப்பவர்களை குறிக்கவில்லை. ஹாஃபில் இப்னு கசீர் அவர்கள் இந்த வசனத்தின் கீழும் மற்றுமொரு வசனமான ஃபா இன்னக்க லா துஸ்மியுல் மௌதா, நிச்சயமாக மரணித்தவர்களை உம்மால் செவியேற்கச் செய்ய முடியாது என்பதன் கீழும் சில ஹதீஸ்களை பதிவு செய்துள்ளார்கள். ஒரு முஸ்லிமின் இறை நம்பிக்கையாளர் மற்றொரு முஸ்லிமுடைய கபரடிக்குச் சென்று சலாம் கூறும்போது அந்த நபர் அந்த சலாமை செவியுறுகிறார் என்றும் அதற்கு பதில் கூறுகிறார் என்றும் அவர் ஹதீஸ்களை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு முஸ்லிமின் கபரடிக்கு அருகில் ஒருவர் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது நின்றிருக்கும் போதோ மண்ணறையில் இருப்பவர் திருப்தி அடைகிறார். திருப்தி அடைய வேண்டுமென்றால் அவருக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்க வேண்டும். சலாமைச் செவியுற வேண்டுமென்றால் அவருக்கு கேட்கும் சக்தி இருக்க வேண்டும். சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு பேசும் சக்தி இருக்க வேண்டும். ஆகவே இந்த மக்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ அந்த ஹாஃபில் இப்னு கசீர் அவர்களின் தப்சீர் விளக்கம் படி இது காஃபிர்களைத்தான் நிராகரிப்பவர்கள் குறிக்கிறதை தவிர மண்ணறையில் இருப்பவர்களை அல்ல என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த மக்கள் அல்லாஹ்வின் நபிமார்கள் செவியுறுவார்கள் என்பதை நம்ப விரும்பாததால் அல்லாஹ்வின் வார்த்தைகளையே தவறாக மேற்கோள் காட்ட முயல்கிறார்கள். அவர்கள் செய்வது குரானுக்கும் ஹதீஸுக்கும் முற்றிலும் எதிரானது என்பதையும் அவர்கள் யூதர்களின் பாதையை பின்பற்றுகிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். அஹ்ஃபதுஹ் மினூன பீபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன் பீபாதில். அவர்களுக்கு குரானின் சில பகுதிகளை நம்பி சில பகுதியை நிராகரிப்பதோடு அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு சொந்தமாக விளக்கம் கொடுப்பது முற்றிலும் ஹராம், தடுக்கப்பட்டது. அவர்கள் நரக நெருப்பில் தங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். எனவே அன்பான நேயர்களே, இது போன்றவர்களிடமிருந்து விலகி இருங்கள். உங்கள் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் சகவாசத்தில் இருங்கள்.